ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அண்டர் 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு சூப்பரான ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ண போறோம். அதுல ஒன்னு இப்போ ரீசெண்டா போகோ கிட்ட இருந்து லான்ச் ஆன Poco X5 5G, இன்னொன்னு இதே செக்மெண்ட்ல போகோ கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கக்கூடிய Poco X4 Pro 5G. ஸோ இந்த ரெண்டு போகோ உடைய X series ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட சேம் எக்ஸாக்ட் ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு X series ஸ்மார்ட் போன்ல எது எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட் ஸ்மார்ட் போன், எதுல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதை இன்னைக்கு வீடியோல டீடைல்டா நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா புதுவரவான Poco X5 5G மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ, கிரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 188 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.98 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே பழைய Poco X4 Pro 5Gல பார்த்தோம்னா இவங்களுமே 3 கலர் ஆப்ஷன் தான். பிளாக், ப்ளூ, yellow அப்படின்ற கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் 205 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.12 mm கான திக்னஸோட கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியலுமே நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் லைட் வெயிட்டா ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா Poco X5 5G உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல அது எனக்கு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா லுக் வைஸ் ரெண்டு மொபைலுடைய லுக்கும் சைட் பை சைடு இருக்கு. எந்த லுக் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு மொபைலுமே நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுல வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி ரெண்டு மொபைலுமே 1200 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்கு. பட் அப்புறம் எங்க வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்ல தான். ஆக்சுவலி Poco X5 5Gல நமக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் தான் இருக்கு. பட் ப்ரோ வேரியன்ட் Poco X4 Pro 5Gல நமக்கு இங்க 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரோ வேரியன்ட்ல நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் Poco X5 5G புதுவரவு இதுல நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 கான ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு. சோ அதனால இந்த டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் இது ரெண்டுமே Poco X4 Pro 5Gல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதனால கொஞ்சம் டிஸ்ப்ளே உடைய ப்ரொடெக்ஷன் பெட்டரா இருக்கணும், டிஸ்ப்ளே டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Poco X4 Pro 5G போங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மற்றபடி டிஸ்ப்ளே உடைய வியூவிங்கா பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிளாரிட்டி வைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு மொபைலுமே நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வரும்போது Poco X5 5Gல 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கு. பட் X4 Pro 5Gல நமக்கு 67 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா Poco X4 Pro 5Gக்கே போயிடுங்க. அண்ட் Poco X4 Pro 5G 100% உங்களால் 45 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் Poco X5 5G அதே 100% சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும். அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா இங்க ஆக்சுவலி ரெண்டு மொபைலுமே நமக்கு ஒரே ப்ராசஸர் Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை தான் ரெண்டு மொபைலுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுலயுமே உங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இருக்காது. ரெண்டு மொபைலுமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி 5G பேண்டும் ரெண்டு மொபைலுமே 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் LPDDR4X கான RAM டைப், UFS 2.2 கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காமனா ரெண்டு மொபைலையும் கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு மொபைல்ல எதை வேணாலும் நீங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு மொபைலுமே ஒரே ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு மொபைலும் கொடுக்கும். அடுத்து அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா இங்க Poco X5 5Gல பின்பக்கம் 3 கேமரா இருக்கு. அதுல பிரைமரியா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இங்க கொடுத்துருக்காங்க. அதுவே Poco X4 Pro 5Gக்கு போனோம்னா இங்கேயுமே பின்பக்கம் 3 கேமரா தான். பட் பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, பட் இது கூட சப்போர்ட்டிவ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு மொபைலுமே இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு மொபைலுமே மேக்ஸிமம் 4K கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது கிடையாது. அண்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு Poco X4 Pro 5Gல தான் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதை நான் சும்மா மெகா பிக்சலை வச்சு சொல்லலை. ஏன்னா Poco X4 Pro 5G நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த Poco X5 5G பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5G உடைய ரீபிராண்ட் தான். அண்ட் Redmi Note 12 5G நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய கேமரா யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெட்மியை விட Poco X4 Pro 5G பெட்டரா இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக நீங்கள் ரியர் கேமராவுக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Poco X4 Pro 5G சூஸ்
யூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா Poco X5 5G விட பெட்டரா கிடைக்கும். அதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கேயுமே Poco X4 Pro 5G தான் பெட்டரா இருக்கு. ஏன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் Poco X5 5Gல ரெட்மியுடைய அந்த 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமராவிலையும் மேக்ஸிமம் 2 மொபைலையும் 1080 பிக்சல் 30 fps தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லையுமே கண்டிப்பா Poco X4 Pro 5G கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அது நான் பர்சனலி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமராக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்துலையுமே Poco X4 Pro 5G ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 2 மொபைலுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. பட் இதை தாண்டி Poco X5 5Gல நமக்கு சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான், இங்கே டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது. அதே மாதிரி இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அண்ட் Android 12ஓட MIUI 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. பட் Poco X4 Pro 5Gல இங்கே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் Dolby Atmosக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் அண்ட் Android 11ஓட MIUI 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். ஃபைனலி பிரைசிங்க்கு வந்தோம்னா ஆக்சுவலி 2 மொபைலுமே சேம் எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் Poco X5 5G 6GB 128GB கான வேரியண்ட்டை 19,000 ரூபாய்க்கும் 8+ 256GB கான வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் Poco X4 Pro 5Gல பேஸ் வேரியன்ட் 6GB 64GB கான வேரியண்ட்டை தான் அந்த 19,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6GB 128GB கான வேரியண்ட் வேணும்னா உங்களுக்கு 20,000 ரூபா அப்படின்ற பிரைசிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 8+ 128GB கான வேரியண்ட்டுக்கு 22,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு பிரைஸ் செக்மெண்ட் Poco X4 Pro 5Gக்கு செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பேஸ் வேரியன்ட் ரெண்டுமே 19,000 ரூபா செக்மெண்ட்டில் இருந்தாலும் பேஸ் வேரியண்ட்டோடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் Poco X4 Pro 5Gல 64GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் இருக்கு. பட் Poco X5 5Gல 128GB கான வேரியன்ட் இருக்கு. அந்த 128GB கான வேரியன்ட் Poco X4 Pro 5Gல வேணும்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கு. பட் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் Poco X4 Pro 5Gல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே புது வரவான Poco X5 5G விட பெட்டரா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு புது வரவு அப்படின்ற காரணத்துக்காக Poco X5 5G வாங்கணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்க Poco X4 Pro 5Gல தான் பெட்டரா இருக்கு. அண்ட் என்ன கேட்டீங்கன்னாலும் நான் கண்டிப்பா இங்க Poco X5 5G யாரும் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஏன்னா இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இதுக்கு Poco X4 Pro 5G எவ்வளவோ பெட்டர். இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே நமக்கு Poco X5 5G விட பெட்டராகவே கிடைக்குது. அதனால புது வரவு புதுசாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி யாரும் Poco X5 5G வாங்கி ஏமாந்துடாதீங்க. இது புதுசாக லான்ச் ஆயிருக்கு, புது வரவான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பழைய Poco X4 Pro 5G அளவுக்கு Poco X5 5G இங்கே இல்லை.